கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசன தீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தியானிக்க போகிற வேத வசனத்தை வாசிப்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமேன். இந்த சமாதானம் எங்கிருந்து வந்தது? இயேசுவினிடத்திலிருந்து கடந்து வருகிறது. அதாவது இயேசு பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்த பிறகு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்போ அவருடைய சமாதானம் என்பது என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்த ஒரு சமாதானம். இப்போ யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இப்போ இதுதான் அவருடைய சமாதானம். என்னுடைய சமாதானம் என்று அவர் எதை குறிப்பிடுகிறார்? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்த பிறகு வருகிற ஒரு சமாதானம். புரியுதுங்களா? அப்போ இந்த உலகத்தில் அவர் மனுஷகுமாரனாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கையில் கிடைக்க முடியாத ஒரு சமாதானம், ஆனால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்த பிறகு அவருக்கு நிறைவாய் கிடைத்தது. அதே சமாதானத்தை தேவன் நமக்கு அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால தான் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த உலகத்தில் அவர் வந்தபோது எத்தனை பாடுகள், எத்தனை விதமான அவமானங்கள், எத்தனை விதமான நிந்தைகள், எத்தனை விதமான சிலுவையின் பாடுகள் எல்லாவற்றையும் அவர் சகித்து முடித்த பிறகு நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்து விட்டேன் என்று சொல்லி ஒரு சமாதானத்தை அவர் பெற்றார் இல்லையா? அந்த சமாதானம் அழியாத சமாதானம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அநேகர் சமாதானமின்றி நம்ம தவித்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற இந்த வார்த்தை, உயிர்த்தெழுந்த வல்லமையின் மூலமாக நமக்கு கிடைக்கிற அந்த வார்த்தையை, அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் தகுதியுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் தமக்கு முன்பு வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று சொல்லி ஒரு வேத வசனம் இருக்கும். புரியுதுங்களா? தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ அவருக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சந்தோஷம் தான் எப்படிப்பட்ட சந்தோஷம்? பரலோகத்தில் அவருடைய மகிமையான ஒரு ஸ்தானம், முழங்கால் யாவும் முடங்க வைக்கிற நாமம், நாவு யாவற்றையும் அறிக்கை பண்ண அந்த நாமம், இயேசு என்கிற நாமத்தினுடைய மகிமையை அந்த பரலோகத்தில், அந்த ஸ்தானத்தில் தேவன் அந்த இடத்துல பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்த பிறகு அந்த மகிமையான ஸ்தானத்தை பெற்றார். அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். தேவனுடைய சித்தத்தை, என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை அவர் அங்கே பெற்றுக்கொண்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வலது பாரிசத்தில் நமக்காக அவர் சிந்தின இரத்தத்தை காட்டி இப்போவும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த இரத்தம் நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு உலகத்தில் சமாதானத்தை இழந்து நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலிருந்து உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்த நிரந்தரமான சமாதானம். அந்த நிரந்தரமான சமாதானத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. அதற்கு முன்பதாக பாடுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், நிந்தைகள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்த தேவன் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன், உங்களுக்கு சமாதானம். இந்த சமாதானம் நமக்கு நிலைத்திருக்கும்படியாக நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் அவரையே உறுதியாக பற்றி பிடித்து கொண்டிருப்பதாக. ஆமேன்.